ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மும்பை ஸ்பெஷல் தஹி பூரி சாட்டு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரீன் சட்னி நமக்கு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரீன் சட்னிக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி மல்லித்தலை எடுத்திருக்கிறேன். கிரீன் சட்னியும் இனிப்பு சட்னியும் ரெண்டும் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கிரீன் சட்னி ஃபஸ்ட்டு வந்து செஞ்சிடலாம். மிக்சர் ஜார் வச்சுருக்கிறேன். இதில் வந்து மல்லித்தலை கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி தான் மல்லித்தலை போட்டுக்கிறேன். நான் ஒரு கைப்பிடி புதினா இதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூனு பொட்டுக்கடலை இதையும் போட்டுடலாம். ஜீரகம் 1/4 ஸ்பூனு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/4 ஸ்பூனு சாட்டு மசாலா, 1/4 ஸ்பூனு ஒயிட் உப்பு, 1/4 ஸ்பூனு பிளாக் சால்ட்டு, அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றுறேன். ரெண்டு 3 ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிரீன் சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கிரீன் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க, அருமையாக வந்திருக்குது கிரீன் சட்னி. நம்ம மாற்றிடலாம் வேறு பாத்திரத்துக்கு. நல்லா கட்டியாக இருக்குது, தண்ணி போல் கலக்கக்கூடாது, கட்டியாக தான் இருக்கணும். கிரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனி வந்து இனிப்பு புளிப்பு சட்னி நமக்கு ரெடி பண்ணிக்கலாம். புளியில் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்த பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு புளி நல்லா. இப்போ வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். மிக்சர் ஜார் வச்சுருக்கிறேன். அப்படியே அந்த புளி தண்ணியோடையே ஊற்றி, கொட்டை இல்லாத புளி தான் இது, மிக்சர் ஜாரில் போட்டு அப்படியே தண்ணியோடையே அரைச்சிட்டு வந்துடலாம். புளி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். மிக்சரில் போட்டு நல்லா மையமாக அரைச்சிட்டு வந்துருக்கிற பாருங்க. இப்போ ஜலிச்சு எடுக்கலாம். ஒரு ஜல்லி வச்சு இந்த மாதிரி இதை ஊற்றி தளிச்சு எடுத்துடலாம். எல்லாமே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா புளியை நல்லா சளிச்சு எடுத்தாச்சு பாருங்க. இவ்வளோ சண்டி வந்திருக்குது பாருங்க. அப்படியே போட்டோம் சொன்னால் இவ்வளோ சண்டி அதில் போயிருக்குமில்ல, அதனால் ஜலிச்சு எடுத்துடணும். அந்த மாதிரி இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு பாருங்க. புளி தண்ணி இவ்வளோ இருக்குது. இப்போ வந்து புளியை வந்து ஒரு பேன் வச்சு நல்லா சூடாக காய்ச்சி எடுக்கலாம். எப்படி காய்ச்சறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஜீரகம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். பெருங்காய பொடி கொஞ்சம், புளி கரைச்சி வச்ச புளி ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நல்லா இலக்கி விட்டுடலாம். புளி கூடயே வெல்லத்தை போட்டுடலாம். 50 புளி எடுத்துருந்தேன், 50 வந்து வெல்லம் போட்டுறேன் நான். நல்லா கரையட்டும். 2 ஸ்பூனு சர்க்கரை போடுற மேலே. சர்க்கரை போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா இனிப்பாக நல்லா காரம் புளிப்பெல்லாம் கிடைக்கும். அதனால் சர்க்கரை போடுறேன். உப்பு போடுற 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போடுறேன். சாட்டு மசாலா 1/2 ஸ்பூனு, பிளாக் சால்ட்டு 1/2 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா திக்காக ஆகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்காக வரட்டும். இப்போ புளி வந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி கட்டி எடுக்கணும் பாருங்க. இவ்வளோ கட்டி வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. புளி சட்னி பாருங்கள், இவ்வளோ கட்டியாக இவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். இனிப்பு புளிப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். பாருங்க, நல்லா கட்டியாக நல்லா வந்திருக்குது பாருங்க. 2 சட்னி ரெடி ஆயாச்சு. இப்போ தைப்பூரி சாட்டுக்கு வந்து பூரிக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து உருளைக்கிழங்கு நல்லா வேவிச்சு நல்லா இந்த மாதிரி கையில் மசிச்சு வச்சுருக்கிறேன் நான். இது பாருங்க. இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போடுறேன். அரை ஸ்பூனு மிளகாத்தூள், மல்லித்தலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பூரிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடிமேடு பூரி நான் வாங்கிட்டு வந்து இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இனி வந்து இப்போ இதில் ஒவ்வொன்றா எடுத்து ஓட்டை போட்டு நல்லா எல்லா மசாலா இதில் எல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். தயிர் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் தயிர் வந்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே அடித்து விட்டு போட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா மயமாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து 1 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இனிப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும். நல்லா உப்பு சர்க்கரையும் போட்டாங்கன்னா இனிப்பு புளிப்பு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். பூரி மேலே ஊற்றும் போது அதனால தான் உப்பு போட்டிருக்கிறோம், சர்க்கரையும் போட்டிருக்கிறோம் 1 ஸ்பூனு. இப்போ ரெடி ஆயாச்சு தயிர். இப்போ பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பூரி ரெடி பண்ணியாச்சு பாருங்க எல்லாமே. இதில் வந்து மசாலா போட்டுடலாம். உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுறலாம் எல்லாத்துலேயுமே. இது மாதிரி எல்லாத்துலேயும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம். அது மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே வருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயத்தை மேலே போட்டு விட்டுடலாம். அப்படியே பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை எல்லாத்துலேயும் போட்டாச்சு. தக்காளி கொஞ்சம் போட்டுடலாம். இந்த மாதிரி தக்காளி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். தக்காளி எல்லாத்துலேயும் போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. இனி வந்து கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுடலாம். மேலே மல்லித்தலை தூவி வச்சு சட்னி ஊற்றிடலாம் பாருங்க லைட்டாக. சட்னி வந்து இனிப்பு புளிப்பு சட்னி ஊற்றியாச்சு பாருங்க. இனி கிரீன் சட்னி வந்து மேலே ஊற்றிடலாம் பாருங்க. அருமையாக இருக்குது பாரு. பார்க்கவே எச்சி ஊறுது வாயில், சாப்பிட்லாம் போல் தோணுது. நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில். அருமையாக இருக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். கிரீன் சட்னி எல்லாம் மேலே ஊற்றியாச்சு பாருங்க. இனி வந்து மேலே தயிர் வந்து ஊற்றிடலாம் லைட்டாக பாருங்க. இந்த மாதிரி தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுடலாம் மேலே. தயிர் மேலே ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து லைட்டாக மிளகாத்தூள் தூவி விட்டுடலாம். லைட்டாக அப்படியே தூவி விட்டுடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா, அதுக்கு வேண்டி வர மாதிரி மிளகாத்தூளை தூவி விட்டாச்சு. அதில் வந்து கொஞ்சம் சாட்டு மசாலா உப்பு போட்டுடலாம் லைட்டாக. அந்த மாதிரி தூவி விட்டுட்டோன்னா
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாட்டு மசாலாவை. அவ்வளோதான். மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுடலாம். கொஞ்சம் மேலே வந்து இந்த மாதிரி மிச்சர் பொடி இந்த மாதிரி இருந்ததுன்னா எதை ஒன்று சேவு மேலே தூவி விட்டுடலாம். அப்படியே வேறு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு விட்டுடலாம். மும்பை ஸ்பெஷல் தஹி பூரி சாட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பூரி இந்த மாதிரி அருமையாக இருக்குது பாருங்கள். எடுத்து சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.